Hello friends and family, welcome to our channel. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கிலோ கடலைப்பருப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு 2.5 கப் மைதா மாவு சரியாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதே அளவே போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு வந்ததும் அது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு கடலைப்பருப்பு வெந்து ரெடியாக இருக்குது. கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிருவோம். அதை நான் உரலில் அரைக்கிறதுனால நல்லா ஆற விட்டுட்டு அது கூடவே 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே வெல்லம் எடுத்துக்கிறேன். நான் கூடவே 4லேருந்து 5 ஏலக்காய் இது சேர்த்து நல்லா அரைச்சிடுவோம். ரொம்ப நிறைய வெல்லம் சேர்த்துட்டோன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். மிக்சிலையும் நம்ம போட்டுக்கலாம். மிக்சியில் போடுறதா இருந்தாலும் சரி, உரலில் அரைக்கிறதா இருந்தாலும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இப்போ நமக்கு அரைச்சாச்சு. ஸோ இது இப்படி எடுத்து பால் செஞ்சோம்னா கரெக்டாக வரணும். கொல கொலன்னு இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவை குட்டி குட்டி உருண்டையாக செஞ்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி உள்ளே வச்சு இந்த மாதிரி மடிச்சிட்டு கடலைப்பருப்பு வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி தட்டிடலாம். தட்டிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடியாக தட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். வேணுங்கிற அளவு எண்ணெய் விட்டு 2 பக்கமும் போட்டு திருப்பி எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ உப்புட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க இந்த ரெசிபி. பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். வெல்லம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம். உரலில் தான் அரைக்கணும்னு இல்லை, மிக்சியில் கூட போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சா இந்த பதத்தில் கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு உப்புட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.